இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஹவு டு ஜென்ரேட் கஸ்டமர் லிஸ்ட் ஆக்டிவ் அண்ட் டிஆக்டிவ் லிஸ்ட் எக்ஸலில் எப்படி ஒரு கஸ்டமருடைய லிஸ்ட் எடுக்க போகிறோம் பார்க்க போகிறோம். இது கண்டிப்பாக மோஸ்ட்லி அதை லிஸ்ட்டை எடுத்து பிடிஎஃபாக மாற்றி மொபைலில் வச்சுக்கலாம், பிரிண்ட் அவுட் எடுக்கனாலும் எடுத்துக்கலாம். சரிங்களா? எக்ஸல் ஒர்க் வந்து கண்டிப்பாக இதில் தெரிஞ்சுக்கணும். எக்ஸல் ஒர்க் மோஸ்ட் என்டிடி ஐடி நமக்கு நேராக போய் கீழே பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டுக்குள்ளே போகிறோம். ரிப்போர்ட்டை கிளிக் பண்ணோன்னா அது பேஜ் ஓப்பன் ஆகுது. ரிப்போர்ட்டில் ஃபஸ்ட்டு சஸ்பிரஷன் லிஸ்ட்டு அந்த லிஸ்ட்டை வந்து டவுன்லோட் பண்ணுறோம். அப்படி பார்த்தோம்னா நம்ம என்டிடி ஐடி போடுறோம். உங்கள் ஐடியில் உங்கள் ஐடி மட்டும் தான் வரும். கிளிக் பண்ணால் அப்புறம் டோட்டல் சஸ்பிரஷன் லிஸ்ட்டு கொடுத்து ஷோ டேட்டான்னு கொடுக்குறோம். ஷோ டேட்டா கொடுத்தோன்னே லோட் ஆகுது. அப்புறம் பேஜ் ஒன்று லோட் ஆகி வருது. அதில் இந்த பார்த்தீங்கன்னா எக்ஸல் பேஜ் அதில் இருக்குது. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும். அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு இப்படி எக்ஸல் ஓப்பன் ஆகும். இந்த எக்ஸலில் வந்து அந்த அலைன்மெண்ட்டெல்லாம் அந்த மெர்ஜி சென்டர்னு இருக்கா அதெல்லாம் எடுத்து விடணும். வெறுப்பு மெர்ஜி சென்டர் எடுத்து விட்டிங்கன்னா இதில் தேவையில்லாததெல்லாம் டெலீட் பண்ணுறோம் பாருங்கள். அதே மாதிரி டெலீட் பண்ணிக்கணும். தேவையில்லாது மட்டும் வச்சுக்கணும். இப்போ அட்ரஸ்ஸு 3 என்டிடி கோடு பாக்ஸ் மாடல் நம்பரு பிசி நம்பரு ஃபோன் நம்பர் தேவையில்லை கட்டதெல்லாம் தூக்கிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டேட்டஸ்ன்னு ஒன்று இருக்கு பாருங்க, கடைசி கட்டம். அதில் வந்து இன்ஆக்டிவ்னு இருக்குது. இதை வந்து ஆர்டர் பண்ணுறேன் ஆல்ஃபாபெட்டிக் ஆர்டரில். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து டேட்டாங்கிறத கிளிக் பண்ணியாச்சுன்னா அதில் வந்து ஷார்ட்னு இருக்குது. அதில் போய்ட்டு நான் ஸ்டேட்டஸை வந்து ஷார்ட் பண்ணுறேன். A to Z அந்த ஃபார்மெட்டுக்கு கொண்டு வரேன். கொண்டு வந்துட்டு அதே இதில் கீழே வரேன். இன்ஆக்டிவ் இங்கே இருக்குது, நோ பேக்கேஜ், சஸ்பெண்ட் இதெல்லாம் செக் பண்ணி பார்ப்பேன். நிறைய அப்படி மேலே இருந்து கீழே வந்துச்சுன்னா பாருங்கள் இன்ஆக்டிவ் இருக்கா. அப்புறம் அதுக்கு அந்த சைடு ஃபுல்லாக இதெல்லாம் வந்து கட்டில் இருக்க விட்டணும். நல்லா அது கலர் கொடுக்குறேன். கலர் கொடுத்து தனியாக இது பண்ணி வச்சுக்கிடுறேன். ஆனால் ஒரே பிரிண்ட் அவுட்டில் ஆக்டிவ் இன்ஆக்டிவ் சஸ்பெண்ட் எல்லாம் பெரியவங்களுக்காண்டி இதை என்ன பண்ணுறேன். திரும்ப பார்த்தீங்கன்னா அந்த ஃபைலுக்கு ஒரு நேம் கொடுக்கணும். அதனால் அந்த ஐடியும் அந்த கேபிள் பேரும் போட்டு இன்னைக்கு ஜென்ரேட் பண்ணாலும் இன்றைக்கி ஒரு டேட்டு போட்டு சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் அந்த அந்த நேம்லாம் கொஞ்சம் ஷார்ட்கட் பண்ணிக்கணும். ஏன்னா ஒரு பேஜுக்கு எல்லாம் வரணும்ல, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஷார்ட்கட் பண்ணிக்கணும். தான் மொபைல் நம்பரை எடுத்து ஃப்ரெண்டில் போடுற பேருக்கு எடுத்தாலும் மோஸ்ட்லி கண்டிப்பாக எக்ஸல் தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் இந்த புஷ் பண்ணி பார்த்துக்கோங்க. மொபைல் நம்பரு மொபைல் மட்டும்தான் போட்டிருக்கு. அப்புறம் ரீமார்க் கடைசி காலத்தில் மாற்றிக்கிட்டு அந்த காலத்தில் நம்ம வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கணும். அதை நோட் பண்ணி வச்சுருக்கோம். ஃப்ரெண்டில் வந்து ஒரு காலம் செட் பண்ணி சீரியல் நம்பர் போடணும். ஓகேங்களா? அதே மாதிரி இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணி ஆல்ஃபாபெட்டிக் ஆர்டரில் கொண்டு வரேன். நேம் வந்து ஆல்ஃபாபெட்டிக் ஷார்ட் பண்ணுறேன். டேட்டாவில் போய் ஷார்ட்டில் போய் கொடுத்து ஷார்ட் பண்ணணும். இப்போ சீரியல் நம்பர் கொடுத்து 1 2 3 போட்டு கொடுத்து மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 1026 இருக்குது. அதாவது மெர்ஜி அந்த அலைன்மெண்ட் ஒர்க் பண்ணுறேன். அது எப்படின்னு கொஞ்சம் பார்த்துக்குவோங்க. இது கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி என்னென்ன இப்போ இதில் போய் அலைன்மெண்ட் ஒர்க் பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு பேர் நேம் எடுத்து வச்சுருந்தால ஃபைலுக்கு அந்த நேமை காப்பி பண்ணி சீரியல் நம்பர் டாப்பில் போட்டு வச்சுக்கிறேன். அதால் கேப் எவ்வளோ விடணுமோ என்ன ஏதுன்ட்டு எல்லோரும் வந்து சுற்றி ஒரு டேபிள் போடணும். டேபிள் போய் ஃபார்மேட் செல்லில் போய் டேபிள் அரேஞ்ச் பண்ணுறேன். அப்புறம் பேக் வெளியே வந்துடுறேன். அடுத்த வந்து ஹெட்டிங் கலர் பண்ணுறேன். அப்புறம் நேராக வந்து இந்த ஃபைலை செலக்ட் பண்ணி கொஞ்சம் இழுத்து விட்டுக்கிறேன். மொபைல் நம்பர்லாம் கரெக்ட் பண்ணிக்கிறேன். அட்ரஸும் நேமும் மட்டும்தான் அலைன்மெண்ட் வந்து நம்ம பண்ணணும். அது எப்படின்னு ரெண்டாவது சொல்ல. இப்போ வந்து பேஜ் லேஅவுட்டில் போய் பிரிண்ட் டைட்டிலில் போய்ட்டு ஷீட்டில் போய்ட்டு அந்த ஹெட்டிங்கை செலக்ட் பண்ணி வச்சு அடுத்து ஒன்று ஒன்றா பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். அடுத்தது இதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+P கொடுக்கணும். Ctrl+P கொடுத்தோன்னா செலக்ட் ஃபைல் கொடுத்து ப்ரீவியஸ் கொடுக்கணும். கொடுத்தோன்னா ஷோ மெர்ஜின்னு கிளிக் பண்ணி வச்சனாலே அண்டர்லைன் வந்துடும். அதை நம்ம கொஞ்சம் கரெக்ட் பண்ணி இழுத்து விட்டுக்கணும். இழுத்து விட்டு ஓகே இதெல்லாம் நமக்கு போதும், இந்த அளவுக்கு தெரிஞ்சால் போதும், அட்ரஸ் தெரிஞ்சால் போதும், நாங்கள் பார்த்துக்கிடுவோம் அப்படின்னா ஓகே. இல்லைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி
நீங்கள் இழுத்து வச்சுக்கணும். திரும்ப இதை வந்து பிடிஎஃப் ஒரு எக்ஸலாகவும் சேவ் பண்ணணும், பிடிஎஃபாகவும் சேவ் பண்ணணும். ஏன்னா திரும்ப ஃபைனலாக ஒரு வாட்டி திரும்ப பார்த்துக்கிறேன் ப்ரீவியஸ் கொடுத்து. இப்போ இதே இது நான் பிடிஎஃபாக ஜென்ரேட் பண்ண போகிறேன். அது எப்படின்னு பாருங்கள். மேலே டாப்பில் சேவ் வஸ்ன்னு கொடுக்கணும். பிடிஎஃப் டு எக்ஸல்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணி பிடிஎஃப்னு அந்த சேவ் த டைப் பிடிஎஃப் இருக்குது. அதில் மினிமம் சைஸ் அதை கிளிக் பண்ணி கீழே உள்ள ஆப்ஷனை கிளிக் பண்ணி செலக்ட்னு கொடுத்து ஓகேன்னு கொடுத்து பிடிஎஃப் கொடுத்து பப்ளிஷ் கொடுக்கணும். கண்டிப்பாக யார் மோஸ்ட்லி இதில் வந்து பிடிஎஃப் எக்ஸல் டு பிடிஎஃப் கன்வெர்ட் செட்டப்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்கும். அது கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணால் தான் அந்த ஃபைல் வரும். இப்போ பாருங்கள் பிடிஎஃபாக நான் ஜென்ரேட் பண்ண ஃபைல் இந்த தெரியுது பாருங்கள் ஸ்க்ரீனில். இதுதான். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு பிரிண்ட் அவுட் எடுக்கணும் கூட தேவையில்லை. வாட்ஸ்அப்பில் ஃபார்வர்ட் பண்ணி அதில் பிடிஎஃப் ஃபைண்டுன்னு கொடுத்து மொபைல் நம்பர் எதுனாலும் அடித்தாலும் கூட அழகாக